ஹாய், வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா வெஜ் பிரியாணி டேஸ்ட்டில். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம், 3 தக்காளி, பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் கிட்டே இருக்கும், 3 பச்சை மிளகாய், 2 கேரட், பீன்ஸ், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி அதை விட கொஞ்சம் கம்மியாக. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை இப்போ ஊற வச்சுருவோம். ஒரு 3 நாளில் சலச்சிட்டு இப்போ இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுப்போம். அடுப்பில் பிரியாணி சட்டி. சட்டி காஞ்சதும் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பிரியாணிக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், அன்னாச்சிப்பூ, ஒரு பே லீஃப், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் வேக மட்டும்தான் ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அதை வேக வச்சுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வேகுதோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது எடுக்கும் வெங்காயம் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு. இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதோட புதினா எடுத்துப்போம். புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுத்தால் கொத்தமல்லி புதினா சாப்பிடும் போது அதிகமாக வரும். ஒரு பெரிய கைப்பிடி அளவு எடுத்தால் போதும். அதை ஒரு 5 to 10 செகண்ட் போல் மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி அளவு பார்த்திங்கன்னா புதினாவோட கொஞ்சம் கம்மியாக குறைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு 5 to 10 செகண்ட் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 85 கிராம். இது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச சில்லி பவுடர், ரொம்ப காரமாக இருக்காது. அதனால ஒரு 3.5 கரண்டி எடுத்திருக்கேன். இதே சக்தி மசாலா எடுக்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூனே போதும், ரொம்ப காரமாக இருக்கும். இதில் கலர் வர வேண்டியதுக்காக காஷ்மீரி சில்லியும் சேர்த்து அரைச்சிருக்கனால நம்மளுக்கு கலரும் நல்லா கிடைக்கும். இது எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க சில்லி பவுடரை. அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா கலர் கொடுக்கும், ரெட் கலரில்.
எடுத்து வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இதை போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிப்போம். ஒரு 2 செகண்ட் போல். கட் பண்ணி வச்ச கேரட். நான் எதுக்காக சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன்னா, காய்கறி எல்லாம் பெருசாக எடுத்தால் சாப்பாடோட காய்கறி ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டால் சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். சாப்பாட்டில் காய்கறி வரதே தெரியாது. பீன்ஸ் இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், காம்பு மட்டும் கீறியிருக்கேன். தக்காளி. இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன், தக்காளி உடனே வேகிறதுக்காக. தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா 110 கிராம். இதை நல்லா கலந்துப்போம். ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இதை நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுவோம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு 2 கிளாஸ் அரிசி அளவு, மொத்தம் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ தயிரையும் கழுவி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா கிண்ணத்தையும் இது கூட தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுவோம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 1/4 ஹவர் போல் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு பெரிய கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவோம். இடையில அப்பப்போ கிண்டி பார்த்துப்போம்.
டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ மூடி போட்டுருவோம். இப்போ இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி. உப்போட அளவு எப்படி இருக்கணும்னா, இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நல்ல உப்பு அதிகமாக இருக்குன்ற அளவுக்கு நமக்கு இருக்கணும். கரெக்டாக இருக்கிற அளவுக்கு போட்டிங்கன்னா அரிசியில் வந்து உப்பு அளவு குறைஞ்சிரும். சாப்பிடும்போது தண்ணியில் உப்போட அளவு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. சும்மா சுற்றி லைட்டாக ஒரு கிண்டிக்கோங்க. அப்புறம் நடுவில் சென்டரில், அப்போ தான் அரிசி உடையாமல் நமக்கு முழுசாக வரும். அதில் நீளமாக வரும். அரிசியும் தண்ணியோட அளவும் லெவலாக வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுப்போம். இப்போ சாப்பாடும் தண்ணி அளவும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ தம்முக்கு விட்டுடலாம். குறைஞ்சது 10 நிமிஷமாவது எடுக்கும். இப்போ தம் விட்டாச்சு. இப்போ எடுத்துப்போம். வெஜ் பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது கறி மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்கும். மற்றபடி டேஸ்டெல்லாம் அச்சசல் பிரியாணி போலவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.